செல்லா காசு தான், தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு மரமாக தான் நம்ம பார்க்கணும். அப்ப அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியாத சூழலும் ஏற்படும். சந்தித்தால் யாரோட சந்திக்கணுங்கிற ஒரு கேள்வி. அப்ப நீங்க அதிமுகவுடைய கை கோர்க்கக்கூடிய சூழல், திமுக அதிமுக இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படும். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா இருக்கும்? இது மாநில அரசியலுக்கான தேர்தல் கிடையாது, மத்திய அரசியலுக்கான தேர்தல். பிரதமர் யாருன்னு தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்படும். அதற்காக நாங்கள் கொள்கை முடிவில் சமரசம் செய்து கொண்டு இந்த தேர்தலை திமுகவும் அதிமுகவும் இணைந்து சந்திக்க போகுதுன்னு பிஜேபி இருக்கும்ல. அதுதான் அங்கதான் ட்விஸ்ட் நான் சொல்ல வரேன். அப்ப விஜய் வைத்த குற்றச்சாட்டுக்கு பிரதிபலன் ஆயிரும். பாசிசத்திற்கும் பாயசத்திற்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டு இருந்தாருல. அப்ப பாஜகவுடன் மறைமுக கூட்டணி இன்னும் பல பேர் உண்மையாக சொல்றாங்க, நடந்துச்சு பேசுறாங்கன்னு சொல்லி அது 29 தேர்தல் வெளிப்படை ஆயிரும்ங்கிறேன். அப்ப அதையும் உடைச்சிட்டாரு விஜய் அப்படின்னா, விஜயுடைய அந்த பவர் பாலிடிக்ஸ், பவர் சென்டருங்கிறது இன்னும் மேலோக்கி தாவேகாவை நோக்கி நகரும். இதான் தாவேகா போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி.